இல்லை சார், இப்போ அம்பேத்கர் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது குறிப்பாக அந்த சாதியம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே குறிப்பிடுறது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலை கொடுக்கறதா இருக்கட்டும், பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை அவர் இந்தியாவில் செஞ்சிருக்காரும் பொழுது, அப்போ விஜய் அவர்களும் வந்து மற்றவர்கள் மாதிரியே அம்பேத்கர் வந்து ஒரு சாதி எதிர்ப்புக்கான ஒரு குறியீடாக மட்டும் பார்க்குறாருன்ற கேள்வி. இல்லை, ஒரு சாதாரண விடயம் இல்லை. நான் எம்ஏ சோஷாலஜி, எனக்கு தெரியும் சாதியம் அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்றது. பிறவி ரீதியாக ஒரு மனிதனை வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு சாகிற வரைக்கும் அதில் இருந்துட்டு நீ மாற முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு தான் இந்தியாவை வந்துட்டு பன்னெடுங்காலமாக வந்துட்டு ஆண்டுகிட்டு வந்துச்சு. ஒரு சாதியம் அப்படின்றது தான் ஆண்டுகிட்டு வந்துச்சு. ஆதிக்கம் அதுதான், தொழில் அதுதான், செய்ய வேண்டிய வேலைன்றது அதுதான். ஒரு மனிதனுடைய ஆர்வத்திற்கோ அவனுடைய விருப்பத்திற்கோ அவனுடைய ஃப்ரீ வில்லுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கெல்லாம் எந்த இடமும் இல்லாமல் அப்படியே ஒரு கட்டுப்பட்டித்தனமாக அப்படியே அந்த சமூகத்தை வந்துட்டு கூறு போட்டு அழுத்தி வச்சுருந்தது தான் சாதியம். இதை எதிர்த்து தான் எல்லாருமே பண்ணாங்க. அது ஜோதிபா ஃபூலேயாக இருக்கட்டும், அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும், தந்தை பெரியார் இருக்கட்டும், நாராயண குருவாக இருக்கட்டும், இல்லை ஐயா வைகுந்தராகட்டும், இல்லை இந்த சாதி மதம் சடங்காடு அப்படின்னு சொல்லி ஒதுக்கில் தன்னை வள்ளலார் பெருமானாகட்டும். இதுதான் பெரிய விடயம். மற்ற எல்லா விடயங்களையும் நீங்கள் எப்போ வேணாலும் கொண்டு வந்துடலாம், மாற்றிக்கலாம். ஆனால் இதை ஒன்றும் பண்ண முடியாது. த ஸ்ட்ராட்டிஃபைடு சொசைட்டி அப்படின்றான். பல்வேறு ஸ்ட்ராட்டம். இங்கே பிறந்தனா இங்கே தான் நீ, இதுக்கப்புறம் அதெல்லாம் மாறுபாடெல்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். மதம் என்பது சாதி தான். அது இங்கே வந்த மதங்களையெல்லாம் கூட தன்னை வயப்படுத்திக்கிட்ட அளவிற்கு அது ரொம்ப அழுத்த திருத்தமானது. எனவே தான் அந்த இடத்த வைக்கிறேன். ரெண்டாவது விஷயத்தையும் நாம் எங்கே இருக்குது சொல்லுங்கள். ஏன்னா ஒதுக்கல் கொள்கை இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா புறக்கணிப்பே இருக்குது. அவன் வரவே கூடாது அப்படின்ற அடிப்படையில். எதுக்காக தந்தை பெரியார் வந்துட்டு வைக்கத்துக்கு போய் போராடினார்? எதுக்காக அம்பேத்கர் வந்துட்டு அந்த கிணத்து தண்ணீரை குடிக்கக்கூடாது அப்படின்னாரு? முக்கியமான ஒரு விடயத்தை அவர்கிட்ட காசை வாங்கிட்டு அந்த வண்டி ஓட்டுறவங்க கூட நீ ஏறி வண்டியில் உட்காந்து நீ ஓட்டிகிட்டு வா, நான் உன்னோட உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு கூட நடந்து வந்தான் அப்படின்னு சொல்கிற செய்தியை நேற்று விஜய் எடுத்து சொன்னார். அது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? அது இப்படியான ஒரு இடத்துல இருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு எப்படியாப்பட்ட நிலைமை இருக்குது அப்படின்றது தான் அவர் வந்துட்டு ஒப்பீட்டு அளவில் எடுத்து